வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 26ஆம் தேதி புயலாக மாறக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் அது மேலும் அதே திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனவே கடலூர், நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் தங்களது படகுகளை துறைமுகங்கள் மற்றும் தத்தமது கிராமங்களில் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கனமழை காரணமாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதே நேரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவிருந்த நவம்பர் மாத பருவத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நெல்லையில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறுக்குத்துறை முருகன் கோவிலை சுற்றி தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் சூழ்ந்தது. ஆற்றங்கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மழை வெள்ள மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் 25 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் அதிநவீன உபகரணங்களுடன் நெல்லை வந்தடைந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நெல்லை வந்த மீட்புக் குழு மாவட்ட நிர்வாகத்துடன் ஆலோசனை மேற்கொண்டு பாதிப்பு ஏற்படும் பகுதிகளுக்கு செல்ல உள்ளது. அத்துடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி, புளியங்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடைமழை பெய்தது. தொடர் மழையால் சிவகிரியில் ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இயல்பு வாழ்க்கை சற்றே பாதிப்பிற்குள்ளாகி மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, செங்கோட்டை பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குற்றாலம் பிரதான அருவி, 5 அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை தொடர்கிறது. தற்போது சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரித்திருக்கும் நிலையில் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் ஏமாற்றத்தோடு திரும்பிச் செல்கின்றனர். தஞ்சை மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை பெய்ததில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தஞ்சையில் பழைய பேருந்து நிலையம், கரந்தை, பள்ளி அக்ரஹாரம், புதிய பேருந்து நிலையம், வல்லம், மாரியம்மன் கோவில், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருவையாறு, பாபநாசம், ஒரத்தநாடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. கும்பகோணம் பகுதியில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சாலை ஓர தரைக்கடை வியாபாரிகளும் மழையால் இன்னலுக்கு ஆளாகினர். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும்
குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றும் என்று புட்டின் எச்சரித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சூழலில் போரை நிறுத்த ட்ரம்ப் 28 அம்ச திட்டத்தை முன்வைத்தார். ஆனால் அந்த திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் யுக்ரைனின் இறையாண்மை, பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு எதிராக இருப்பதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 28 அம்ச திட்டத்தை யுக்ரைன் ஏற்க வேண்டும் என்று புட்டின் எச்சரித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் சிரில் ராமபோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள அதிமுக்கிய கனிமங்களை பெறுவது குறித்து இச்சந்திப்பில் பேசப்பட்டதாக தெரிகிறது. இது தவிர முதலீடுகள், வர்த்தகம், ஏஐ தொழில்நுட்ப பகிர்வு, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட தலைப்புகளிலும் இரு தலைவர்களும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டத்திலும் பிரதமர் பேசினார். அப்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மிகவும் அவசியமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சண்டிகரை அரசமைப்பு சட்டத்தின் 240வது பிரிவின் கீழ் கொண்டு வருவது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. முன்னதாக வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சண்டிகர் குறித்த மசோதாவை கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது சண்டிகர் மீது தங்களுக்குள்ள உரிமையை பறிக்கும் செயல் என அம்மாநில முதல்வர் பகவந்த் சிங் மான் கண்டித்திருந்தார். அங்குள்ள பிற கட்சிகளும் இம்முடிவை கண்டித்திருந்தன. பஞ்சாப், ஹரியானா இரு மாநிலங்களுக்கும் பொதுவான தலைநகராக சண்டிகர் உள்ளது. பஞ்சாப் ஆளுநரே சண்டிகரின் நிர்வாகியாகவும் உள்ளார். இந்நிலையில் அப்பகுதியை 240வது சட்டப்பிரிவின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் அது அந்தமான், லட்சத்தீவு போன்ற சட்டமன்றமற்ற மத்திய ஆட்சிப் பகுதியாக மாறும். இதன் மூலம் சண்டிகருக்கு தனி துணைநிலை ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். சண்டிகரை தங்கள் பகுதி என உரிமை கோரும் பஞ்சாப் மாநிலத்தின் நிலைப்பாடு மேலும் பலவீனமடையும் என அம்மாநில கட்சிகள் அஞ்சுகின்றன. சண்டிகரை பஞ்சாப், ஹரியானா இரு மாநிலங்களும் சொந்தம் கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் நினைவு நாளை ஒட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், திமுக கடந்து வந்த நெருப்பார்களின் வரலாற்று சாட்சியாக நிலை பெற்றவர் முரசொலி மாறன் என குறிப்பிட்டுள்ளார். திமுக இயக்கத்தின் அறிமுகமாக டெல்லியிலும் தோஹா மாநாட்டிலும் தடம் பதித்தவர் முரசொலி மாறன் என்று புகழாரம் சூட்டியுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவரது பணிகளை போற்றி வணங்குவதாக பதிவிட்டுள்ளார். அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அதிமுகவின் சட்ட விதிகளின்படி கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் நடைபெறுகிறது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அனுப்பப்படும் அழைப்பிதழுடன் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கை பயன்படுத்தி கிராம மக்கள் மீன்பிடித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாவட்டத்தில் தாமிரபரணியின் முதல் தடுப்பணையாக உள்ள மருதூர் அணைக்கட்டை தாண்டி தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் அணைக்கட்டை தாண்டி விழும் தண்ணீரில் அப்பகுதி பொதுமக்கள் மீன்பிடித்தனர். அரை கிலோவிலிருந்து சுமார் 3 கிலோ வரை பல்வேறு மீன்கள் கிடைத்த நிலையில் கிராம மக்கள் வீட்டிற்கு கொண்டு சென்றனர். தாய்லாந்து நாட்டின் ஹாட் யாய் மாவட்டத்தில் பெய்த கனத்த மழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் தேங்கிய இடுப்பளவு வெள்ளத்தில் நடந்து சென்று மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைந்தனர். கிடைத்த பொருட்கள் மூலம் குழந்தைகள் வெளியேற்றப்பட்டனர். வெள்ளம் தேங்கிய சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இம்மாவட்டத்தில் 3 நாட்களில் 60 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதன்படி கிறிஸ் ஜோடங்கர், சூரஜ் ஹெக்டே, நிவேதிக் ஆல்வா,
செல்வ பெருந்தகை, ராஜேஷ் ஆகியோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது உட்பட பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர், பீகார் தேர்தல் வெற்றி தமிழகத்தில் எடுபடாது என்றார். பீகாரில் ஏற்பட்ட வரலாறு காணாத தோல்வி தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட உள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து விமர்சித்துள்ளார். ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ், அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல 25 ஆண்டுகள்ல 20 ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்ததில்லை. அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி 2026 கிடைக்க இருக்குது. அதனால அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றெரிச்சல்ல பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் களை எடுப்பதற்காக மொத்த பயிரையும் அழிப்பது பைத்தியக்காரத்தனம் என தெரிவித்துள்ளார். ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம், களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா எப்படிப்பட்ட செயல்? களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்ப எங்கெங்க தவறா வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும், அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது? புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளரை தரக்குறைவாக பேசியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பான கேள்விக்கு ஆவேசமாக பேசிய சீமான் கேள்வி எழுப்பிய செய்தியாளரை ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசினார். பாமகவினர் சமூக ஊடகங்களில் நயமாகவும் நாகரிகமாகவும் பதிலளிக்க வேண்டும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். திண்டிவனத்தில் நடைபெற்ற பாமக சமூக ஊடக பேரவை செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் பாமக சமூக ஊடகங்கள் மூலமாக தேர்தலை சந்திக்க உள்ளதால் போற்றுபவர் போற்றட்டும், தூற்றுபவர் புழுதி வாரி தூற்றட்டும் என்ற கூற்றுக்கு ஏற்ப விமர்சனங்களுக்கு நாகரிகமாக பதிலளிக்க வேண்டும் என கூறினார். நாகரிகமாக சொல்லணும், நயமாக சொல்லணும், நாகரிகமாக சொல்லணும். நம்முடைய நோக்கம் சமூகத்தில் உள்ள சீர்கேடுகளை களைவதுதான். நாம் ஏட்டிக்கு போட்டியாக திட்டி அவர்களை விட நாம் மிக மட்டமானவர்கள் என்று நானே சொல்லிக் கொள்ளுகின்ற அளவிற்கு போகக்கூடாது. பாமக மீது பாய்ந்து பிராண்டி சுகம் காண்பவர்களை எதிரிகளாக அங்கீகரிக்க தேவையில்லை என அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீ காந்திமதி தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நடைபெற்ற பாமக சமூக ஊடக பேரவை செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் பாமகவுடன் முரண்பட்டு நிற்பவர்களின் அவதூறுகளை கண்டுகொள்ளவோ அவர்களுடன் தேவையின்றி போராடி ஆற்றலையும் நேரத்தையும் வீணடிக்கவோ வேண்டாம் என கட்சியினரை அறிவுறுத்தினார். சில மாதங்களுக்கு முன்பு வரை நம்முடன் தோழமையோடு இருந்து தற்சமயம் நமக்கு எதிரே நிற்கின்ற எவரும் நமக்கு சமமான எதிரிகள் இல்லை என்பதை நமது சமூக ஊடகங்கள் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கும் இவர்களின் ஆதரவாளர்களுக்கும் பதில் சொல்வதற்கும் லாவணி பாடுவதற்கும் நம்முடைய நேரத்தை வீணடித்துவிட வேண்டாம். ராஜராஜ சோழனின் பேரன் காலத்தைச் சேர்ந்த தூம்பு கல்வெட்டு கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது. சோழ பெருமன்னன் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனின் மூத்த புதல்வன் ராஜாதிராஜ சோழன் தற்போதைய கர்நாடகா பகுதியை ஆண்ட மேலை சாளுக்கியாரை கிருஷ்ணா நதிக்கரை நடந்த போரில் வீழ்த்தியவர். அவரது ஆட்சி காலத்தில் வேளாண் பணிக்காக மேற்கொண்ட நலத்திட்டங்களின் சாட்சியாக தூம்பு கல்வெட்டு கர்நாடகாவின் தேவனஹள்ளி மாவட்டம் பன்னிமங்கலாவில் உள்ள ஏரியில் கிடைத்துள்ளது. இதன் மேல்பட்டையின் நால்புறமும் தமிழில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. கஜலட்சுமி உருவத்துடன் ராஜாதிராஜனின் பரம்பரை மற்றும் படையெடுப்புகளை குறிக்கும் மெய்கீர்த்தி கல்வெட்டு உள்ளது.
சபரிமலையில் இந்த ஆண்டு 30 லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக திருவாங்கூர் தேவசம் வாரியம் தெரிவித்துள்ளது. தினசரி காலை, மதியம், இரவு என 3 வேளையும் 25,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சுட சுட வழங்கப்படும் உணவை பக்தர்கள் வயிறார உண்டு பசியாறுகின்றனர். உணவின் தரத்தை சுகாதாரத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடைவெளியில் பரிசோதித்து வருகின்றனர். அன்னதான மண்டபம் தினசரி 3 வேளையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்படுகிறது. பாத்திரங்கள் மின்சார இயந்திரம் மூலம் கழுவப்படுகின்றன. சபரிமலையில் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையின் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப பிரிவினர் பக்தர்கள் மகிழும் வகையில் இன்னிசை கச்சேரி நடத்தினர். பிரபல பாடகர் KJ யேசுதாஸின் பாடல்களை பாடி அவர்கள் பக்தர்களை மகிழ்வித்தனர். பக்தர்கள் களைப்பை போக்கும் வகையில் சபரிமலையில் தினசரி மாலை நேரம் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தங்கம் கடந்த வாரத்தில் மிகச்சிறிய ஏற்ற இறக்க நிலையிலேயே இருந்தது. கடந்த 15ஆம் தேதி சவரனுக்கு 92,400 ரூபாயாக இருந்த தங்கம் 22ஆம் தேதி நிலவரப்படி 93,040 ரூபாயாக உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. மொத்தமாக முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வாரம் தங்கம் 640 ரூபாய் ஏற்றம் கண்டது. வெள்ளி விலையும் ஏற்ற இறக்க நிலையிலேயே இருந்தது. கடந்த 15ஆம் தேதி 1 கிலோ வெள்ளி 1,75,000 இருந்த நிலையில் 22ஆம் தேதி நிலவரப்படி 1,72,000 விற்பனை செய்யப்படுகிறது. மொத்தமாக முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் வெள்ளி கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. பீகாரில் குழந்தைகள் குடிக்கும் தாய்ப்பாலில் யுரேனியம் இருந்தது ஆய்வில் தெரியவந்துள்ளது. 6 மாவட்டங்களில் 40 தாய்மார்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மாசுபட்ட நிலத்தடி நீர் மூலம் மனித உடலுக்குள் யுரேனியம் சென்றிருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது. யுரேனியம் உடலுக்குள் செல்வதால் நரம்பியல் பிரச்சனைகள், உடல் வளர்ச்சி பாதிப்பு ஆகியவை ஏற்படும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர் தலைமையில் நடத்தப்பட்ட இக்கள ஆய்வின் முடிவுகளை பிரபலமான நேச்சர் இதழ் வெளியிட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக கவுஹாத்தியில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வலுவான நிலையில் உள்ளது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 489 ரன்கள் குவித்தது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சேனூரான் முத்துசாமி 109 ரன்கள் குவித்தார். மார்கோ யான்சன் 93 ரன் எடுத்தார். இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். அடுத்த ஆடிய இந்தியா 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 9 ரன் எடுத்துள்ளது. 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் உலக சாம்பியன் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஏற்கனவே முன்னிலை பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்கா அணியில் இடம்பெற்றுள்ள செனூரன் முத்துசாமியின் மூதாதையர்கள் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து சென்றவர்கள் ஆவர். இந்தியாவின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நாளை பதவியேற்கிறார். தற்போதுள்ள தலைமை நீதிபதி BR கவாயின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் அவருக்கு அடுத்து பணிமூப்பு அடிப்படையில் சூரியகாந்த் புதிய தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை தலைமை நீதிபதியாக இருப்பார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கம், பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம், பெகாசஸ் உளவு மென்பொருள் என பல்வேறு முக்கிய வழக்குகளில் நீதிபதி சூரியகாந்த் தீர்ப்பளித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில் கட்டுமான பணிகள் முழுமையாக பூர்த்தியடைந்ததை குறிக்கும் வகையில் அங்கு வரும் செவ்வாய்க்கிழமை கொடியேற்ற விழா நடைபெறுகிறது. பிரதமர் மோடி கொடியை ஏற்றி வைக்கும் நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். காவி நிறம் கொண்ட கொடியில் சூரியன் படமும் அதன் நடுவே ஓம் என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கும் என்றும் அருகே சிவப்பு மந்தாரை மரத்தின் படமும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கொடியை அகமதாபாத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் உருவாக்கியுள்ளனர். கொடைக்கானலில் 2வது நாளாக அடர் பனிமூட்டம் நிலவியது. இதனால் கடும் குளிர் நிலவுகிறது. பகல் நேரத்தில் மழையின் வீரியம் குறைந்து வானிலை இதமாக மாறுவதால் வார விடுமுறைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் இந்த ரம்மியமான காலநிலையை, அவ்வப்போது பெய்யும் லேசான சாரல் மழையையும் ரசித்து வருகின்றனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சபரிமலை சீசன் மற்றும் விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சபரிமலை சீசன் தொடங்கியுள்ளதால் வழக்கத்தை விடவும் கூடுதலான சுற்றுலா பயணிகள் குமரி கடற்கரையில் குவிந்தனர். தொடர்ந்து பகவதி அம்மனை நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள கடைகளில் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர்.
திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டு சென்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நீண்ட சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர். கோயிலின் உள் மற்றும் வெளிப்பிரகாரங்கள், மகாரதம், மாடவீதி உள்ளிட்ட இடங்களில் நாசுவலை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ஓரிடத்தில் நாய் கடித்துவிட்டால் அதை பெரிய விஷயமாக்காதீர்கள் என நடிகை நிவேதா பெத்துராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெருநாய்களுக்கு ஆதரவாக ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் என்ற தனியார் அமைப்பின் விழிப்புணர்வு பேரணி புதுப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தெருநாய்களுக்கு ஆதரவான பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். பேரணியில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதா பெத்துராஜ், கண்முன்னே நிறைய விலங்குகளுக்கு எதிரான சம்பவங்கள் நடக்கின்றன, அவற்றை தட்டி கேட்க யாரும் இல்லை என்று கூறினார். ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்துள்ள 28 அம்ச திட்டத்தை யுக்ரைன் ஏற்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வலியுறுத்தியுள்ளார். ட்ரம்பின் திட்டத்தை யுக்ரைன் ஏற்க மறுத்தால் மேலும் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றும் என்று புதின் எச்சரித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சூழலில் போரை நிறுத்த ட்ரம்ப் 28 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளார். ஆனால் அந்த திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் யுக்ரைனின் இறையாண்மை, பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு எதிராக இருப்பதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள எரிமலை ஒன்று சீரத் தொடங்கியுள்ளது. கண்ணை பறிக்கும் வெளிச்சத்தோடு எரிமலை சீரும் காட்சிகள் அச்சம் தரும் வகையில் உள்ளன. எரிமலையிலிருந்து வெளியேறிய நெருப்பு குழம்புகள் பல கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி வருகின்றன. இதனால் அப்பகுதியில் வசித்த மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேறிவிட்டனர். ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான வண்ணத்து பூச்சிகளை பார்த்தால் எப்படி இருக்கும்? அதற்கு மத்திய மெக்சிகோவில் உள்ள வண்ணத்து பூச்சி சரணாலயங்களுக்கு செல்ல வேண்டும். கனடாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 4000 கிலோமீட்டர் பயணிக்கும் மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் மத்திய மெக்சிகோவுக்கு வருகின்றன. அங்குள்ள ஃபர் மரங்களில் கொத்து கொத்தாக அடைக்கலம் புகுகின்றன. வறட்சி குறைவான காரணத்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் 99% வண்ணத்து பூச்சிகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த வண்ணத்து பூச்சிகளை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்து செல்கின்றனர். நைஜீரியாவில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். நைஜீரியாவின் நைஜர் மாகாணத்தில் உள்ள கிறிஸ்தவ பள்ளியிலிருந்து மாணவர்களோடு 12 ஆசிரியர்களும் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாகவே நைஜீரியாவின் கேபி மாகாணத்தின் பள்ளி ஒன்றிலிருந்து கடந்த திங்கட்கிழமை 25 மாணவிகள் கடத்தப்பட்டிருந்தனர். நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் பிணைத்துவைக்காக மாணவர்களை கடத்துவது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. 2014ஆம் ஆண்டில் 276 மாணவிகள் போகோஹாரம் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டனர். அப்போதிலிருந்து நைஜீரியாவில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் காலி, மாத்தறை மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீதிகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதனால் தேர்வுக்கு செல்லும் மாணவர்களுக்கு படகுகள் வழங்கப்பட்டுள்ளன. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கை முழுவதிலும் அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய பகுதிகளிலும் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிராக கவுஹாத்தியில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வலுவான நிலையில் உள்ளது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 489 ரன்களை குவித்தது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சேனூரான் முத்துசாமி 109 ரன்களை குவித்தார். மார்கோ யான்சன் 93 ரன்களை எடுத்தார். இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்த ஆடிய இந்தியா 2ஆம் நாள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 9 ரன்களை எடுத்துள்ளது. 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் உலக சாம்பியன் தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஏற்கனவே முன்னிலை பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்க அணியில் இடம்பெற்றுள்ள செனூரன் முத்துசாமியின் மூதாதையர்கள் தமிழகத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்து சென்றவர்கள். டெல்லி காற்று மாசுபாடு குறித்து பேசுவதால் எந்த பலனும் இல்லை என தெரிவித்துள்ள நடிகை கிருத்தி சனோன், டெல்லியின் நிலைமை மோசமாகி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். ஒரு டெல்லி வாசியாக தலைநகரின் முந்தைய நிலையை ஒப்பிடுகையில் இப்போது மிகவும் மோசமடைந்து வருவதை உணர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையை மாற்ற எதையாவது செய்தாக வேண்டும் என்றும், இல்லையெனில் அருகில் நிற்பவர்களை கூட பார்க்க முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார்.